Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நினச்சிருந்தேன் இவ்வளோ நாளாக டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் 90% அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிப்ஸ் கால்ஸ் என்னென்னு தெரியாமல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிரச்சனையே அதை தான். நான் என்ன நினச்சேன், டிப்ஸ் கால்ஸ்னால் என்னென்னு தெரியும், அதனால் மக்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அது பின்னாடி ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னா இது தான் டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அது டிப்ஸ் கால்ஸ்னு அவங்க என்ன நினச்சிட்டோ வேறு ஏதோ காரணத்தினால டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு டிப்ஸு கால்ஸ் அப்படின்னா என்ன? டிப்ஸ்னால் என்ன, கால்ஸ்னால் என்ன? இப்போது இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ சர்வீஸாக பெய்டு சர்வீஸு ஒரு பிஸ்னஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க இந்த உலகத்தில் இது ஒரு பிஸ்னஸாக இப்போது சமீப காலமான்ற இந்த ஒரு 3 to 4 இயர்ஸாக இதை ரொம்ப மெயின் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை யார் விரும்புகிறாங்க, இந்த டிப்ஸ் கால்ஸ் யார் விரும்புகிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வர சொல்லவே ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆன உடனே இந்த டிப்ஸ் கால்ஸ் அந்த மயக்கத்துக்குள்ளே போயிடுறாங்க. இன்னும் அதிகமான லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது அவங்க கைக்கு லிமிட்டுக்கு தாண்டி லாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்கினா நம்மளுடைய லாஸ்லாம் ரிகவர் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை அணுகிறாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேர் அணுகிற விஷயம் இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குற டீமுக்கு சாதகமாக மாறிடுது. அவங்க அது பிஸ்னஸ் பர்பஸாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க யூடியூப்லேயும் நிறைய நுழைஞ்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாள் டெய்லி 50,000 சம்பாதிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் என்னுடைய கால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், 2 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், 3 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாதக்கணக்கில் ஃப்ரீயாக கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுவாங்க, டெய்லி அவங்களுடைய நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேர் சொல்ல விரும்பலை. 10,000 ரூபாய் ப்ராஃபிட்லேருந்து டெய்லி 1,00,000 ரூபா 5,00,000 ரூபா ப்ராஃபிட் வரும், நான் டெய்லி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிற யூடியூப் சேனல் எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஹிந்தியில் அதிகமாக இருந்தது, இப்போ தமிழ்லேயே அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸே காமிக்க மாட்டாங்க. அப்படியே லாஸ் காமிச்சாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வாரம் ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, இன்னைக்கு ஹிட் ஆகிடுச்சு, நான் நேர்மையாக நடந்துக்கிறேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவாங்க, ஒரு லாஸை காமிச்சிடுவாங்க. ஓகேங்க. அப்போ என்ன ஆகுனா நம்புவாங்க ஜனங்க, ஓகே உண்மையை சொல்கிறான் போல் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, மிச்சம் நான் ப்ராஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக பணம் சம்பாதிக்கிறவங்க யாரும் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை டெய்லி போட்டு காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிச்சிட்டு உங்கள்கிட்ட ஷோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க, டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னா என்ன. இப்போ 500 ரூபா ப்ரைஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க, 510 ரூபா மேலே போனால் வாங்கிக்கேன். இப்போது 530 ரூபா டார்கெட்டு பாருங்கள். என்ட்ரி டைம், எக்ஸிட் டைம், ஸ்டாப் லாஸ் டைம் 495 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுங்க அப்படின்னு ப்ரைஸிங் ஓடிட்டுருக்கோம் ப்ரெசென்ட் மார்க்கெட். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தான் கால்ஸ். ஏன் அந்த விஷயத்தை இந்த வீடியோ ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் இது பாருங்கள், கேன் யூ சே ஆப்ஷன் செல்லிங் இன் போத் சிஇ அண்ட் பிஇ பேங்க் நிஃப்டி இன் த மார்னிங் டைம். காலையிலங்காட்டி உங்களால் சொல்ல முடியுமா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், என்ட்ரி டைமு, எக்ஸிட் டைமு, இவ்வளோ விலாவரியாக விளக்கமாக சொல்கிறதுக்கு பேர் தான் கால்ஸ். இட்ஸ் மீன் கால்ஸ். அவர் கேட்டு இந்த கொடுக்க முடியுமான்னு கேட்டு தான் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஐ எம் நாட் டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைடர். நான் அந்த தொழில் நான் பண்ணலை, நான் கொடுக்க முடியாது. நம்மளுடைய சேனல் பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஃப்ரீயாகவே இருக்குது. நான் அந்த பிஸ்னஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு நான் அவங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அவர் சாரி சார், ஐ எம் நாட் ஆக்சிடென்ட் ஆர் இட் வாஸ் ஷார்ட் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட்ஸ் கால் மீன் சாரி. ஒருவேளை அப்படி கால் சார் இருந்தால் சாரி அப்படின்னு இருக்காரு. இட்ஸ் ஓகே, நானும் மெசேஜ் அனுப்பிச்சு. இப்போ புரிஞ்சுங்க, இந்த பை அபவ், சேல் பிலோ இந்த மாதிரி சொல்கிறதுலாம் நிரந்தரமாக இதை வச்சு பணம் பண்ணவங்க யாரும் கிடையாது. ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. ஜீரோன்றது தெரியாமையே அது பின்னாடி நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க. அது வரா மாதிரி தோணும், வராது. ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு லாஸ் அதிகமாகிட்டு இருக்குதுன்னா, அன்னைக்கு நீங்கள் அந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்குற அந்த கம்பெனிக்கோ நீங்கள் யாரும் அந்த பர்டிகுலர் நபருக்கோ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, உங்களுடைய காலை குறிப்பிட்ட காலத்தில்
பிக் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீங்கள் லாஸில் மிகப்பெரிய லாஸ்லேயோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிற முழிச்சுக்கிற டைம்லேயோ நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு சப்போர்ட்டிங் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் காலை வந்து பிளாக் லிஸ்ட்டு போட்டுருவாங்க, இல்லைனா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சரியாக பண்ண மாட்டாங்க. அவங்க கம்ப்ளீட் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஒரு பர்டிகுலர் டீம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே நிற்க மாட்டாங்க. டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் அல்லது 2 வருஷம், அதுக்கு மேலே நிற்க மாட்டாங்க. அந்த ஃபீல்டை விட்டு ஓடிடுவாங்க. இல்லை வேறு கம்பெனி பேர் வேறு மாற்றிட்டு நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து அங்கேருந்து டிப்ஸ் கால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இந்த டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறது இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த பை அபோவ் சேல் பிலோ, இந்த ஸ்டாக்கில் கொடுக்குறேன், ஆப்ஷனில் கொடுக்குறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதுக்கும் மேலே இன்னொன்று இருக்குது. சரி, டிப்ஸ் கால்ஸ்லாம் வேணாம், உங்களுடைய அக்கௌண்ட்டே நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், உங்களுடைய அக்கௌண்ட்டே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் முற்றிலும் தவறு, இல்லீகல் கூட. அந்த மாதிரி அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறவங்க யாராச்சும் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய அக்கௌண்ட்டை அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாதீங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கை விட்டு வெளியில் வந்துட்டு கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட்டை ட்ரேடிங் உள்ளே போட்டுட்டு திரும்பவும் ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் ட்ரேடிங் என்னென்னு தெரியாமல் இருக்க சொல்ல அக்கௌண்ட்டில் எக்காரணத்தை கொண்டும் கேபிட்டலில் யூஸ் பண்ணாதீங்க. கேபிட்டல் 0 வைங்க. உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டில் பணத்தை 0 வைங்க நீங்கள் கற்றுக்கிற ஸ்டேஜில். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து பணத்தை வந்து ட்ரேட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ கேட்கலாம் நீங்கள், சார் அப்போ நீங்கள் கொடுக்குறீங்களே இதுக்கு மேலே போனால் பைன்னு சொல்லி கொடுக்குறீங்களே, இந்த டார்கெட்லாம் வருது, இது பேர் நான் டிப்ஸ் கால்ஸ் இல்லைங்களா அப்படின்னு. அதை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு நம்மளுடைய கிளாஸஸ் போய்ட்டு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ அவங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக லைவ் மார்க்கெட் இந்த டைரெக்ஷனில் போகும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டைரெக்ஷனில் ப்ரைஸ் மூவ் ஆகும், நான் வந்து இந்த தூரம் போகும், இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வரும், இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு சொல்லவே இல்லை, சொல்கிறதும் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே டிசைட் பண்ணிவிடுவாங்க. விடுங்க, எவ்வளோ டார்கெட் புக் பண்ணணும், எவ்வளோ நம்ம என்ட்ரி எடுக்கணும், எல்லாமே அவங்க டிசைட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் லிமிட் அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாங்கன்னா அவங்களோட லாஸ் லிமிட் வந்து இங்கேயே தான் இருக்கும். அது வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். அதான் சொல்கிறேன், நம்ம ஒருவேளை நம்ம இங்கே புதுசாக இருந்தீங்கன்னா ரெகுலர் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணி நீங்கள் இந்த ப்ரைம் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு நல்லா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு நபரை வந்து ஒரு யூடியூப் சேனலில் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா ஒரு 10 வீடியோ பார்த்துட்டு அப்புறம் ஆஹா சூப்பராக இருக்குது, இந்த சேனல் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் வந்து ஷார்ட்கட் விட்டு தேடாதீங்க. என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் பாருங்கள். உண்மையாக பொய்யான்னு டிசைட் பண்ணி நீங்கள் சுயமாக டிசிஷன் எடுங்க. அவங்க சொல்லிடலாம், ஆமாம் நான் சூப்பராக கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன், வந்துருக்கேன்னு சொல்லலாம். நீங்கள் சுயமாக டிசிஷன் எடுங்க. இவங்க சொல்லித்தந்து இவங்ககிட்ட போனால் நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படின்றது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரிஞ்சுருக்கிற மாதிரி டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னா என்னன்றதை கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நீங்களாக சுயமாக கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அப்படி எப்படி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து யாருக்காகனா ஒன்லி 5% பீப்புள்ஸ்க்காக மட்டும் நான் வெபினார் எடுக்கிறேன். ஓகேங்களா? அந்த வெபினார் யாருக்காக 5%னா, நான் முழுக்க ட்ரேடிங் கற்றுக்க விரும்புகிறேன். எனக்கு எந்த டிப்ரெஷனும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்னுடைய ஃபீல்டு ஒர்க்கே நான் வந்து அதனோட லைஃபே நான் கற்றுக்கிறதுக்காக நான் முழுசாக செலவழிக்கிறேன் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் அந்த 5% பீப்புள் வெபினார். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் எத்தனை நாள் கிளாஸ் ஆகும் எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.